அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை, இந்த திருப்பரங்குன்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நீங்கள் நினைவு வைத்திருப்பீர்கள். அந்த திருப்பரங்குன்றத்தில் தர்காவுக்கு சொந்தமான அந்த சர்வே கல் மீது நாங்கள் தீபம் ஏற்றுவோன்னு ஒரு கூட்டத்தார் வழக்கு போட்டதையும், அதை ஏற்று என்ன செஞ்சார்னா நீதிபதி மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் நீதிபதியாக இருக்கிறவர் அதில் தீபம் ஏற்றணும் உத்தரவு போடுறார். அது பாதுகாப்பு கொடுக்கணுங்கிறார். கோர்ட்டுக்கு காவலாக இருந்த அந்த படையினரையும் கூட அனுப்பி விட்றாரு. இந்த மாதிரி ரொம்ப அத்துமீறிய தீர்ப்புலாம் வழங்கினார். தமிழ்நாடு அரசாங்கம் அதை என்ன செய்யலை, ஏற்றுக்கல. 144 தடையை போட்டு 144 கூட அது அதிகாரம் இருக்குது. சட்டப்படி நீங்கள் ஒரு தீர்ப்பு அளித்தா கூட கலவரம் வரும்னு நினச்சாங்கன்னு சொன்னால் அரசாங்கத்துக்கு ஒரு சட்டம் போடலாம். 144 போட்டு யாரும் கூடக்கூடாதுன்னு சொல்லி அதை ரொம்ப தந்திரமான முறையில் அதை செஞ்சுட்டாங்க. அதுக்கு பிறகு என்ன செஞ்சாருன்னா அந்த சாமிநாதன்கிற நீதிபதி அதுக்கு அரசாங்கத்துக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு, அந்த வழக்கெல்லாம் போட்டு பெரிய அந்த மறுபடி உத்தரவு போட்டு அதை ஏற்றத்தான் வேணும், 5 பேர் ஏற்றணும்லாம் உத்தரவுக்கு மேலே உத்தரவு போட்டுட்டு இருந்தார். அப்போ இதை எதிர்த்து என்ன செஞ்சாங்கன்னா தமிழ்நாடு அரசின் சார்பாக உயர்நீதிமன்றத்தில் 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வுல மேல்முறையீடு பண்ணுறாங்க. இவர் செஞ்ச தீர்ப்பு சரியில்லை, ஒரு நீதிபதி தப்பாக செஞ்சார்னு சொன்னால் அதே நீதிமன்றத்தில் ஒரு நபர் தனி நீதிபதி தீர்ப்பளித்தார்னு கேட்டால் 2 நீதிபதிகளுடைய அமர்வுக்கு அப்பீல் பண்ணலாம், மேல்முறையீடு செய்யலாம். அதுக்கப்புறம் ஃபுல் பெஞ்சு முழு நீதிபதிகள் விசாரிக்கணும்னு அதுக்கு அப்பீல் பண்ணலாம். அதுலேயும் நியாயம் கிடைக்கலன்னா சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போகலாம். தமிழ்நாடு அரசாங்கம் என்ன செஞ்சாங்கன்னா நீதிபதியுடைய தீர்ப்பு தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதே நீதிமன்றத்தில் என்ன செஞ்சாங்கன்னா வழக்கு போட்டாங்க. வழக்கு போட்டு இந்த நீதிமன்ற அவமதிப்புன்னு போட்டிருக்கிறாரு, அது தப்பு, அது தீபம் ஏற்றணுங்கிறாரு, தர்காவுக்கு சொந்தமான இடத்துல ஏற்றணுங்கிறாரு. தனி நபர்களுக்கு அந்த உரிமை கிடையாது. அப்படி ஏற்றுறா இருந்தால் கூட அந்த கோயில் நிர்வாகம் தான் அதை செய்யணும், ஆளுக்கு போய் ஏற்ற முடியாதுங்கிறதெல்லாம் நல்ல ஆர்குமெண்ட் வச்சு என்ன செஞ்சாங்க, தீர்ப்படி கோர்ட்டில் கேஸ் போட்டாங்க. அப்போ அந்த 2 நீதிபதி என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால் அந்த சாமிநாதனுடைய எல்லா உத்தரவையும் இந்த தள்ளுபடி பண்ணிட்டாங்க. அது இடைக்கால தடை, அதை செயல்படுத்த தேவையில்லை, நீதிமன்ற அவமதிப்பில் இது வராது அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்கன்னா அந்த நீதிபதிகள் அந்த சாமிநாதன் கொடுத்த அந்த தீர்ப்பை இப்போதைக்கு இடைக்கால தடை விதித்து வச்சுருக்கிறாங்க, தடை போட்டாங்க. அப்போ இந்த நீதிபதி நினச்சதெல்லாம் நினச்சார்ல, அந்த மாதிரி இருக்கிறத தடுத்த காரணத்தினால இனிமேல் அது வராது. ஆனால் என்ன செய்கிறாருன்னா நீதி வேகமாக தீர்ப்பளிக்காமல் அடுத்த கார்த்திகை மாதம் வரைக்கும் அதை தள்ளி வச்சுருக்கிறாங்க. கார்த்திகை மாதம் தான் தீபம் ஏற்றக்கூடிய அந்த மாதம், அது வரைக்கும் தள்ளி வச்சிருக்கிறாங்கன்ற அந்த நேரத்தில் அவசரமாக என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியல. நீதிபதிகள் நம்ப முடியல, நீதிபதிகள் தீர்ப்பளித்தாலும் இப்போதைக்கு தீர்ப்பு நினைஞ்சிருக்கிறாங்கன்னு கேட்டால் அந்த சாமிநாதன் கொடுத்த தீர்ப்பு சட்டவிரோதமானது. ஒரு இடத்துல தீபம் ஏற்றுறாங்க, அந்த இடத்துக்கு அந்த கோயில் தான் செய்யணும். ஒரு பள்ளிவாசலில் என்ன செய்யணுங்கிறது பள்ளிவாசல் நிர்வாகம் பண்ணணுமே தவிர தெருவில் உள்ள ஆள் என்ன செய்யக்கூடாது, அதுக்கு ஆர்டர் வாங்க முடியாது. அந்த மாதிரியான அடிப்படையில் அவங்க போட்ட எல்லா வகையிலும் இந்த தப்பாக இருக்கிற காரணத்தினால அது செஞ்சுட்டாங்க. அதே மாதிரி என்ன செய்கிறாங்கன்னா மறுபடியும் ஒருத்தன் பொதுநல வழக்கு மாதிரி போட்டிருக்கிறான், ஏற்றுறதுக்கு எங்களுக்கு ஆர்டர் பண்ணணும்னு. அவனையும் கண்டித்து அவனுக்கு 5 லட்ச ரூபா ஃபைன் போட்டு இந்த மாதிரி நீதிமன்றத்தில் இந்த மாதிரி வழக்கெல்லாம் கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி 5 லட்ச ரூபா ஃபைன் போட்டு அப்புறம் கெஞ்சி கதறி அப்புறம் 50,000 ரூபா ஃபைன் போட்டு அந்த கேஸையும் தள்ளுபடி பண்ணிட்டாங்க. இப்போ ஒரு அநியாயம் பண்ணக்கூடிய ஒரு நீதிபதி இருந்தாலும் ஒரு நியாயமாக சொல்லக்கூடிய நீதிபதிகளும் இருக்கிற ஒரு காட்சியை பார்க்கணும். சில இடங்கள் அப்படி இருந்தால் கூட மிக குறைந்த எண்ணிக்கையில் நியாயம் பேசக்கூடிய நீதிபதிகள் இருக்கிறார்கள். இப்படியான நீதிபதிகள் இருந்தாங்கன்னு சொன்னால் எதிர்காலத்தில் அந்த மாதிரி பிரச்சனைகள் வராமல் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஊப்பியில் அந்த புல்டோசரை ஒழிச்சு இடித்தாங்க இல்லையா, புல்டோசரை கொண்டு முஸ்லீம்களுடைய வீடுகள்லாம் போட்டு இடித்தாங்க. யோகினா அந்த அவருடைய தலைமையில் முதல்வராக இருக்கும்போது செஞ்சிட்டார். அப்போ என்ன, அதுக்கு கோர்ட்டில் உச்ச நீதிமன்றத்தில் இடிக்கப்பட்ட ஒவ்வொரு வீட்டுக்கும் என்ன செய்யணும், 10 லட்ச ரூபா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டு அமல்படுத்த சொல்லியிருக்கிறாங்க. சில அநியாயங்கள் நடந்தாலும் 1-2 நீதிபதிகள் நல்லவங்களும் இருக்கிறாங்க, முழுசாக நாசமாகி போயிடல, கொஞ்சம் இருக்கிறாங்க. ஆனால் அதிகமாக இந்த காவிகளுடைய ஊடுருவல் இருக்கிறது. ஏன்னா இதில் மாதிரியான ஒரு மனசுக்கு ஆறுதல் தரக்கூடிய சில தீர்ப்புகளும் வருகிறது. தகவலுக்கு வேண்டியதான். அஸ்ஸலாமு அலைக்கும்.